வேற, உங்களுக்கு தான் ஆபீஸ் இல்லையே. ஆமா, ஆபீஸ் இல்ல, இருந்தாலும் பேங்க் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கு. ஏன்னா அடுத்த வாரம் ஆபீஸ்ல கொஞ்சம் டைட்டா இருக்கும். சரி பரவாயில்ல, நான் இன்னைக்கு போயிட்டு வந்துடுறேன், மத்தியானம் வந்துடுவேன் வீட்டுக்கு. சரியா? முன்னாடியே காலையில ஃபேமிலி பிரேயர் முடிஞ்ச உடனே சொல்லிருந்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சும் செஞ்சு வச்சிருப்பேன்ல. இப்பதான் பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன். சரி, ஒரு 10 நிமிஷம் தாங்க, இட்லியாவது செஞ்சிடுறேன், சாப்பிட்டு போங்க. ஆமா சார், மறந்துட்டேன் நானு. பரவாயில்ல, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேனே. சரிங்க. சரி, நம்ம பசங்க என்ன பண்றாங்க? இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்களா? ஆமாங்க. அவங்க எழுந்த உடனே கட்டாயமா பைபிள் படிச்சு ஜெபம் பண்ண சொல்லு, இல்லனா அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்காத. கண்டிப்பா, அதை எப்படி நான் மறப்பேன்? கடவுளோட ஐக்கியம் ரொம்ப முக்கியம்ல. ஆமா, இப்ப நம்ம அவங்க மனசுல என்ன விதைக்கிறோமோ அதுதான் அவங்க பெருசானதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில வளர்ந்து கனித்தர மரமா நிற்கும். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய, பெற்றோர்களை நம்ம பண்ண வேண்டிய முக்கிய கடமை. ஆமாங்க. சரி, வெள்ள மழை பெய்யற மாதிரி இருக்கு, மறக்காம கொடை எடுத்துட்டு போயிடுங்க. நான் எடுத்துட்டு போறேன். நம்ம பசங்களை தயவு செய்து வெளில போய் விளையாட வேணாம்னு சொல்லிடு. ஏன்னா அங்கங்க வலிக்கிட்டு இருக்கு, எங்கேயாவது விழுந்து ஏதாவது ஆயிட போகுது. நம்ம பசங்களை வீட்டுக்குள்ளே இருந்து விளையாட சொல்லு. நான் போயிட்டு வரேன், பாய், பாப்போம். சரிங்க, பாத்து போங்க, பாய். ஜான், பால், எழுந்திரீங்க. ஆல்ரெடி மணி 10 ஆச்சு. 2 பேரும் எழும்புங்க, போய் உங்க பல் தேய்ச்சிட்டு வாங்க. குட் மார்னிங் மா. டேய் பால், எந்திரடா. ஏய், தூங்குறடா, எழுப்பாதடா என்ன. பால், வெளில போடுறா, மழை பெய்யுது, இன்னைக்கு செம்ம ஃபன் பண்ணலாம், ஃபன் பண்றோம். ஏய், எலும்புறதுக்கு ஏன்டா இவ்வளோ போய் சொல்லிட்டு இருக்க? டேய், உனக்கு தான் தெரியும்ல, நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் கடவுளோட பிள்ளைடா. எந்திரடா சோம்பேறி, வெளில வாடா, மழை பெய்யுது பாடுறா, வாடா. சரி நில்லு, வரேன். டேய், ஆமாண்டா, மழை பெய்ய அங்க போறா. டேய் காக்கா, நிறைய டேய் தண்ணி போற எல்லாத்தையும் தண்ணி இருக்கு. டேய் வாடா வாடா, சீக்கிரமா வாடா, கத்தி கப்பல் எல்லா கப்பலும் விடலாம்டா, வாடா. ஜான், பால், 2 பேரும் எழுந்துச்சிங்களா? போய் பிரஷ் பண்ணுங்க, சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க, போங்க. அம்மா, நாங்க ரெடி ஆயிட்டோமா? ஆமா ஆமா, நாங்க ரெடி ஆயிட்டோம். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்? தினமும் போல முதல்ல போய் பைபிள் படிங்க. ஒரு சாப்டர் பைபிள் படிச்சுட்டு பிரேயர் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் சாப்பாடு, இல்லைன்னா பட்னி தான். நம்ம நீங்க முதல்ல சாப்பிட்டு அப்புறம் பைபிள் பிரேயர்லாம் பண்றோமா? ஆமா, அப்பா கூட வீட்டுல இல்ல, நாங்க சாப்பாடு முதல்ல சாப்பிட்டுறோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. முதல் போய் பைபிள் படிச்சு பிரேயர் பண்ணிட்டு வாங்க, அப்போதான் பிரேக்ஃபாஸ்ட். சரி வாடா பால், போய் பைபிள் படிச்சு ப்ரே பண்ணிட்டு வரலாம். என்ன கொடுமடா இது, பசி உயிர் போகுது, இவங்க வேற போய் ப்ரே பண்ணிட்டு வான்னு சொல்றாங்க. ஆமா, அம்மா எழுப்பலன்னா இந்நேரத்துக்கு நீ நல்லா தூங்கிட்டு தானே இருப்ப, கொரட்டை விட்டு. அப்படியே பசிக்குதான் இவருக்கு, பாடா. அது எப்பறம் திடீர் பாஸ்தா மாதிரி மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்க? சரி வா. வாங்க பசங்களா, சாப்பிடலாம். ஆமா, இப்பதான் உங்களுக்கு நாங்க பசங்களா தெரியும். மா, இட்லி வடை சூப்பர், தூக்குது டேஸ்ட். தேங்க்ஸ்மா. பிறந்ததுலேருந்து இதெல்லாம் தின்ற, புதுசா தின்ற மாதிரி நான் சொல்றேன். மா, தேங்க்ஸ் ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட், செம்மையா இருக்கு. சரி சரி ஜான், சீக்கிரமா போய் ரெயின் கோட் எடுத்துட்டு வா, நம்ம வெளில போய் விளையாடலாம். என்னது, வெளில போய் விளையாட போறீங்களா? வெளில மழை கொட்டுது, வெளிலலாம் போக கூடாது. அதுவும் உங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காங்க, உங்க 2 பேரையும் வெளில அனுப்பவே கூடாதுன்னு. ஆமா ஆமா, சொல்லிட்டு அவர் மட்டும் வெளில போயிடுவார். நல்லா. என்ன போல் சொன்ன? ஒன்றும் இல்லையே, சூப்பர். டேய், ரெயின் கோட் இங்கே தான் இருக்கு, இந்தா வா போலாம். ஜான், நான் இப்ப என்ன சொன்னேன்? வெளில மழை பெய்யுது, வெளில போக கூடாதுன்னு சொன்னேன். வீட்டுக்குள்ள உட்காந்து 2 பேரை விளையாடுங்க. டேய் ஜான், வாடா, அம்மா கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க.
ரெண்டு எடுத்துருவா, நம்ம மலையில ஜாலியா விளையாடலாம். இல்லடா போகலாம் வரலடா, அம்மா வெளில மலையில விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம அவங்கள ஒபே பண்ணணும்டா. டேய் யார்டா நீனு? நம்ம ஊர்லயே ஆடிக்கு ஒரு நாள் தைக்கு ஒரு நாள் தான் மழை வருது, இதுல ஒபே ஆகுது அதுவாகுது. டேய் பால் போகாதடா, பெரியவங்கள மதிடா. அம்மா சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் சண்டே கிளாஸ்ல வேற நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இந்த நல்ல நேரத்தை நான் மிஸ் பண்ணதில்லடா சோப்பு வாங்கி பயலே. அம்மா ஐயோ என்னாச்சு? யார் கத்துறது? யாருக்கு என்னாச்சு? அம்மா பால் வெளில விழுந்துட்டாமா. ஐயோ கை வலிக்குதே. பால் நான் உன்கிட்ட சொன்னேன்ல, அம்மா சொன்னதெல்லாம் கேளுன்னு, நீ என்ன கேட்காம போனல, பாரு இப்ப விழுந்து கிடக்குற. ஐயோ பால் என்னாச்சு? நீ எதுக்கு முதல்ல வெளில வந்த? நான் தான் வெளில வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அம்மா நீங்க கிச்சனுக்குள்ள போனோடனே இந்த பால் பையன் வெளில விளையாட போய் வலிக்கி விழுட்டாமா. ஐயோ வலிக்குதே. சரி சரி, அப்படியே பிடிச்சி அவனை உள்ள கூட்டிட்டு வாங்க. நம்ம போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம். அப்படி தேவையான டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம். வாங்க 2 பேரும். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படியாமல் போனதால தான் என் கை உடஞ்சி இப்போ நான் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி இல்லாமல் உங்கள் அப்பா அம்மா சொல்கிற எல்லாத்தையும் கீழ்ப்படிஞ்சு நல்ல வழியில் நடந்தீங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் வந்து வேதனை அனுபவிக்க தேவையில்லை. இதுதான் பைபிளில் எபேசியர் 6:1 போட்டிருக்கு. பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இதுவே சரியானது.